இவர் என்னுடைய மாணவர். படிக்கலைங்கிறது வேற. நான் லேடிஸ் காலேஜாக போயிட்டேன் சார். படிச்சிருந்தா நான் சொல்லலாம் இல்லையா இவர் என் மாணவர்னு? ஒரு டாக்டராக நான் சொல்ல முடியுமா? என்ன இவர் எனக்கு பேஷண்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. டாக்டருடைய பணி மிக உயர்வானது. ஆனால் எதையும் அவர்கள் மிக பெருமையாக இன்னாருக்கு நான் தான் மருத்துவம் பார்க்கிறேன் என்று சொல்ல முடியாது. இன்னாருக்கு நான் தான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஒரு ஆசிரியரால் சொல்லிவிட முடியும். அந்த ஆசிரியராக என்னை உயர்த்திய புத்தகங்களுக்கு நன்றி. பிடி டீச்சராக போனேன்னா ரொம்ப கஷ்டம். பாடம் படிக்க முடியாது, விளையாடிட்டுலாம் இருக்கணும். அதுலேயும் என்னென்னா எங்கள் காலேஜ் எங்கள் ஸ்கூலில் அந்த பிரின்சிபல் நான் சேர்ந்து 2 மாதம் 3 மாதத்தில் நான் வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. மேலே ஒரு பிள்ளை ஏறிட்டா +1. எங்கள் பிரின்சிபல் ஓடுறாங்க கிரவுண்டுக்கு. மேலே ஏறிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போனாங்க. போக வேண்டியது தானே, என்ன தேடினாங்க. ஏன்னா நான் தான் போய் கூப்பிட்டு வரணும் சார், பிடி டீச்சர். நான் செக்யூரிட்டியை தேடிக்கிட்டு இருக்கிறேன் போகலான்னு. அந்த டீச்சர் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, ஏன் குதிக்கிற? அந்த பிரின்சிபல் எப்படின்னா எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் சார் அவங்களுக்கு. மேலே ஒரு பிள்ளை விழுதுன்னா கீழே விழுந்து மயங்கிடுச்சுன்னா ஏன் விழுதுன்ட்டு தெரியாமல் போய்டும்ல. இப்போவே கேட்குறாங்க ஏன் விழுறேன்னு. அந்த பொண்ணு சூப்பராக சொல்லிச்சு, நான் ஏன் விழுறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸு மயங்கி விழுந்தாங்க. அவங்கள தான் ஆஸ்பத்திரியில் 3 நாள் சேர்த்து வச்சுருந்தோம். இந்த பிள்ளையை பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஆசிரியராக இருப்பது இருக்கு இல்லையா, பெரும் பணி. பிடி டீச்சராக நான் ஜாயின் பண்ண அந்த ஒரு 10 நாள்லையே நான் ரவுண்ட்ஸ் வரேன், டிசிப்ளின் ரவுண்ட்ஸ். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் இடம் காலியாக இருந்தது. கிளாஸில் டீச்சர் இல்லை. பிள்ளைங்க சத்தம் போட்டிருந்தாங்க. நான் உள்ளே நுழைஞ்சேன். என்னப்பா பாடம்னு கேட்டேன். திருக்குறள் வகுப்பு. எடுங்க புத்தகம் எடுங்க. புத்தகம் எடுத்தாங்க. என்ன சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா ஒழுக்கமுடைமை. டீச்சர் வரலையா? வரல. எத்தனாவது பாடம் நடத்தியிருக்காங்க? 3 நடத்தியிருக்காங்க. 4வது நான் நடத்தவான்னு இப்படி கேட்குறேங்க. சரின்னுதுங்க பிள்ளைங்க. அதுக்குள்ளே டீச்சர் வந்துட்டாங்க. உள்ளே வந்தவங்களுக்கு தெரியாது. நேராக வந்துட்டு, நீங்கள் பிடி டீச்சர் தானே, என்ன கையில் புக்கு உங்கள் வெளியில். அவங்களுக்கு தெரியாது. நான் மனசில் யோசிக்கிறேன், திருக்குறள் முன்னால் பிள்ளைகள் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை, வெளியில் போக சொல்கிறார்கள். வெளியில் வரும்பொழுது என் மனதில் என்ன உணர்வு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது. நான் அதற்கு முன்னால் இருந்தது வேறு, அதற்கு பின்னால் நான் இருந்தது வேறு. என் மனதில் ஆழமாக வேரூன்றிய அந்த தமிழை வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன். வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன். எம்ஏ கிளியர் பண்ணுறேன். யூஜிசி ஃபர்ஸ்ட் இயர்லேயே எம்ஏ முடித்த உடனே யூஜிசி கிளியர் பண்ணுறேன். அங்கேயே டாக்டர் இ சுந்தரமூர்த்தி மொழித்துறை தலைவர், அவர்கிட்ட மொழித்துறையில் பிஹெச்டி சேர்றேன். பிஹெச்டி சப்மிட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வருது ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு. நான் உட்கார்றேன் இன்டர்வியூக்கு. பக்கத்தில் என்னை வெளியில் போகணுன்னு சொன்னால் அந்த டீச்சர் உட்கார்றாங்க இன்டர்வியூவுக்கு. 2 பேருக்கும் வேலை. ஆனால் என்ன தெரியுமா, நான் பிஹெச்டி முன்னால் முடிச்சு இருந்ததுனால 19 ஆண்டுகள் என் பெயர் மேலேயும் அவர்கள் பெயர் கீழேயும் தான் இருந்தது. அதற்கு பிறகு அவரை துறை தலைவராக்கினோம். அவரின் கீழ் நான் 2 ஆண்டுகள் பணி செய்தேன். மிக நல்ல பெண். சரி, ஆசிரியர், விரிவுரையாளர், துணை பேராசிரியர், இணை பேராசிரியர், ஒரு கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவராக உட்கார்றேன். வெறித்தனமாக படிப்பதை தவிர்த்து வேறு எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது. படித்துக்கொண்டே இருப்பேன். எதை என்றெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது. எல்லாவற்றையும் படிப்பேன். படிச்சுக்கிட்டு இருந்ததுனால துறை தலைவராக உட்கார்ந்த 1 மாத இடைவெளிக்குள் அரசிடம் இருந்து ஒரு ஆணை. உலகத் தமிழ் சங்கம் என்கின்ற ஒரு அரசு நிறுவனம் இருக்கிறது.
அதற்கு உங்களை துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் நியமித்திருக்கிறோம். நீங்கள் அங்கே வந்து 3 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும். பென்சிலிலிருந்து தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்கே நிற்கிறது தெரியுமா? கிரீன் பென்ல வந்து நிற்க. புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. இன்னுமாய் நான் வாசித்தால், இன்னுமாய் தெரிந்து கொண்டால் ஒன்று சொல்லுகிறேன், அந்த கிரீன் பென்குள்ள இருக்கக்கூடிய அந்த பச்சை மையின் அதிகாரம் வரும் காலங்களில் கூடும். அதுதான் கல்விக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. நான் ஏன் புத்தகத்திற்கு நன்றி சொல்லுகிறேன்? என் விளையாட்டிற்கு நான் நன்றி சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம் தான். என் மன ஆரோக்கியத்திற்கு, என் உடல் ஆரோக்கியத்திற்கு நிச்சயமாக விளையாட்டு மிகப்பெரிய பாரிய பணியாற்றி இருக்கிறது. அதைவிட கொஞ்சம் மேலாக நான் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்வதற்கான புத்தியை விரிவாக்கி தந்த அந்த பேராற்றலை எனக்கு தந்தது புத்தகங்கள். அதனால் அந்த புத்தகங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த அவைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேங்க. இப்ப நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுது தானே? இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? காஷ்மீர்ல இருந்து ஒரு 10-15 ஆயிரம் பேரை கொண்டாந்து இங்கே நிறுத்திட்டு தமிழ் பேசினா உங்களுக்கு தெரியாதுங்க. நமக்கு தமிழ் தெரிகிறதே, நாம் சொன்னால் நமக்கு புரிகிறதே, புரிகின்ற வாய்ப்பிலே நாம் இருக்கிறோமே. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நிறைய பேர் என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்வேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. என்னை இதுவரைக்கும் எதில் பார்த்துருக்கீங்க? ஃபோனில் தானே பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க, அரை மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும். இது வரைக்கும் என்னை செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு இவ்வளோ பயணம் பண்ணிட்டு வந்து முன்னால் நின்று பேசுகிறேன். இன்றைக்கும் செல்ஃபோனுக்குள்ளேருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. சொல்கிறது புரியுதா? லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்பொழுது நினைத்தாலும் இந்த பேச்சை திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். இந்த வினாடி இருக்குல்ல, இந்த வினாடியை தவற விட்டு விடக்கூடாது என்பதனை கற்றுக் கொடுத்தது நான் கற்ற நூல்கள். வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய கவலை, இறந்த காலங்களை பற்றிய துயரங்கள், இது எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்லி நிகழ்காலத்தில் என்னை வாழ வைக்கின்றன என் நூல்கள், என் புத்தகங்கள். அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றேங்க. இங்க மதுரை மண்ணில் நான் மதுரைக்கு வந்து உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் பொறுப்பெடுத்ததற்கு பிறகு நான் மதுரையில் பேசுகின்ற முதல் கூட்டம் இது. நான் சொல்லவா, என்னுடைய நூல் அறிவு எனக்கு தருகின்ற புத்தியை, அறிவுரையை நான் சொல்லவா? மதுரை இருக்குல்ல, மதுரை, எத்தனையோ பேர் பேச வரப்போகிறார்கள். மாண்புடைய மரபின் மதுரை என்றெல்லாம் பேச வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்லவா, மதுரை என்பது என்னன்னு? மதுரை என்பது நிலம் அல்ல, மதுரை என்பது தன்மை. இந்த தன்மையை சுமந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த மதுரையில் வாழக்கூடிய தமிழர்களாகிய நீங்கள். இந்த தன்மையோடு நீங்கள் எங்கெல்லாம் போவீர்களோ அது எல்லாம் மதுரை தான். இது நான் கண்டெடுத்த பேருண்மை. இது வெறும் நிலம் சார்ந்த அடையாளம் அல்ல, இந்த பூமிக்கு உரியது. இந்த பூமி பண்பாட்டை சார்ந்தது. அந்த பண்பாட்டை மனிதர்களின் வாழ்வியலில் அது கலந்து வைத்திருக்கிறது. இந்த மதுரை எங்கெல்லாம் இருக்கிறது என்றால், எங்கெல்லாம் மதுரைக்காரன் இருக்கிறானோ அதெல்லாம் மதுரை தான். இந்த ஆற்றல் மதுரை மண்ணுக்கு மட்டுமே உரிய பண்பு, மற்ற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. சொல் இருக்குல்ல, நான் இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு விஷயத்தை. பல கூட்டங்களில் சொல்லிட்டேன், இன்னைக்கும் சொல்றேன். நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை. இந்த நண்டு, சிண்டு, வாண்டு இதன் பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. யாரோ சூடா ஏதோ வறுக்கிறாங்க, கொஞ்சம் மசாலா இல்லாமல் வறுக்க சொல்லுங்க, தொண்டை எரியுது. இதுல வேற பெரிய அப்பளத்தை எடுத்துட்டு ஒருத்தர் வராரு. இந்த நாயனக்காரன் முன்னால் உட்காந்துட்டு மாங்காய் சாப்பிடக்கூடாது சார்,
பேச்சாளருக்கு முன்னால் இப்படி சூடாக அப்பளம் சாப்பிடக்கூடாது. நானே பயந்து பயந்து டீ குடிச்சிட்டு வந்து நின்று இருக்கேன். நான் சிந்தித்து விட்டு பேசுகின்றவள் இல்லை, பேசியபடி சிந்திப்பவள். அதனால் என்னுடைய சிந்தனைக்கு தடையிட்டு விட முடியாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இதில் என்னென்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசுகிறாங்களேன்றதுனால தான் அங்கே போகிறதே. வாங்கி வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம். படிப்பு என்ன செய்ததுன்னு சொல்கிறேன். நான் என்ன செய்ததுன்னு சொல்கிறேன். இந்த தலைமுறைக்கு சொல்லித் தருகிறேன், வாசிப்பு ஏன் முக்கியம் என்று சொல்லித் தருகிறேன். 2 ஸ்டேட்மெண்ட்டை காத்திரமாக இந்த மேடையில் வச்சுட்டு போகிறேன், ரொம்ப உறுதியாக வச்சுட்டு போகிறேன். ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு வார்த்தை, இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். கற்பனை திறன்தான் அறிவை காட்டிலும் மேலானது. இந்த கற்பனை திறன் வளர்வதற்கு காட்சி ஊடகங்களை விட அச்சு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்றன. நான் பிரார்த்திக்கிறேன், என் சொல் இந்த சமூகத்திற்கு புரிய வேண்டும். இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். எனக்கு யார் என்ன சொன்னாலும் புரியும். ஒரு பாப்பா உட்காந்து சிரிக்குது, அது ஒரு 9வது வகுப்பு படிக்கலாம், சரியா? ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். பாப்பா, உன் வயதுக்குரிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் செய்தி, முக்கியமாக இளைஞர்கள், 10, 15, 16, 17 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஒரு அம்மா வருது, சூடா ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு கையில், சூடா இருக்கு, இதை புடி அப்படின்ட்டு தன் மகளின் பெயரை அழைக்குது. மகள் வர, அவளுக்கு உன் வயது இருக்கும். வந்தவ இப்படி புடி அப்படின்ன உடனே அது இப்படி நீட்டுது கையை. அந்த அம்மா சொல்லுது, இங்க இப்படி சூடா இருக்கு, இங்க இப்படி, மறுபடியும் இப்படி நீட்டு. மறுபடியும் சொல்லுது, இப்படி இப்படி வெயிட்டா இருக்கு, சீக்கிரம், மறுபடியும் இப்படி நீட்டுது. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க, காலையில் எழுப்பும்போது 6 மணிக்கு, தங்கம் ரோஜாப்பூ 6 மணி ஆயிடுச்சுடா தங்கமே, ஏந்திரிடா. ஏந்திரிக்க மாட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு, ஏய் 6:10 ஆச்சு, 7:15க்கு பஸ்ஸு, எழுந்துரு. 6:20 பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்றோம், ஃபேனை ஆஃப் பண்ணி விட்றோம். 6:30 எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, சத்தமாக ரேடியோ போட்டு விட்றோம். இதெல்லாம் எனக்கு நடந்தது. அதுக்கப்புறமா 6:45க்கும் எழுந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தெல்லாம் எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமோ, அத்தனை கெட்ட வார்த்தையும் அது சொல்லும். அந்த பொண்ணு இருங்கல்ல, அந்த பிடிச்சிட்டுன்னு சொன்னால, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, புடி புடினா இப்படி இப்படி நீட்டுச்சா, கடைசியாக சத்தம் போட்டு திட்டின உடனே இல்லை, அந்த பொண்ணு இப்படி பிடிச்சிது. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், நிறுத்துறேன். அந்த பெண் சொல்ல சொல்ல சூடாக இருக்கிறது என்று தெரிந்தும் இப்படி கை நீட்டியது ஏன்? ஏன்? இப்போ நான் இருமுனேன்னா மாவட்ட ஆட்சியர் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரா, ஒரு ஆளை கூப்பிட்டாரா, நேராக போய் அந்த ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னாரா? இதெல்லாம் நான் பேசிக்கிட்டே கவனிச்சிட்டேன்னா, நீங்கள் என் பேச்சை கேட்காம அதை கவனிக்கிறீங்க.